என் ஜலநாதன் ஐயா அவர்கள் தக்கோலத்திலிருந்து. வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். விருப்ப தலைப்பாக வணக்கம் ஐயா. உழைப்பை உணருங்கள், உரியதை கொடுங்கள் எனும் தலைப்பில் முதல் பரிசு பெற்ற என் கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. உழைப்பை உணருங்கள், உரியதை கொடுங்கள். காயும் கதிரவனை கொடையால் தடுத்தார், கை தொழிலால் முதுமையில் உழைத்தார். உரியதை உரியவாறு செய்து கொடுப்பார், உழைப்பிற்கேற்ற ஊதியமே கேட்பார். கொடுப்பவர் கொடுப்பது குறைவானால், கொடுப்பவர் கொடுப்பது குறைவானால் உரியதை கேட்பார். கூடுதலாக கொடுத்தாலும் கொல்லாமல் கொடுத்திடுவார். ஓட்டல் விலை, சிறப்பங்காடியில் கூடுதல் விலை என தெரிந்திருந்தும் பேரம் பேச அனுமதி இல்லை. ஓட்டல் விலை, சிறப்பங்காடியில் கூடுதல் விலை என தெரிந்திருந்தும் பேரம் பேச அங்கே அனுமதி இல்லை. இங்கே பேரம் பேசுவார்கள். இங்கே கேட்பதை விட கொஞ்சம் குறைத்து கொடுத்தால்தான் மனசும் ஜீரணமாகும் பலருக்கு. காயும் வெயிலில் ஓரமாய் ஒதுங்கி செருப்பு தைக்கும் தொழிலாளியை பாருங்கள். செருப்பை காட்டிலும் அதிகம் உழைப்பவர்கள். செருப்புக்கு கொடுக்கும் மரியாதை கூட இவர்களுக்கு இல்லை. செருப்புக்கு கொடுக்கும் மரியாதை கூட இவர்களுக்கு இல்லை. இவர்களும் மனிதர்கள்தான், உணருங்கள். பேரம் பேசாதீர்கள், உழைப்பை உணருங்கள், உரியதை கொடுங்கள். மதியுங்கள், மதிப்பாய் நடத்துங்கள். உங்களிடம் பெற்ற மனம் வாழ்த்தும், உங்களிடம் பெற்ற மனம் வாழ்த்தும். உங்கள் மனமும் ஆத்மார்த்தமாய் மகிழும். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், உழைப்பை மதியுங்கள், உழைப்போரை மதியுங்கள், அவர்களின் பணியை போற்றுங்கள் என்று அழகாக அந்த உழைப்பாளர்களின் கதையை கவிதையாக்கி வானொலிக்கு கொண்டு வந்திருந்தவர் தக்கோலத்திலிருந்து ஜலநாதன் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். இன்றைய கவிதை களத்தில் அடுத்து இணைந்துள்ள